கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாள்லேயும் கூட எனக்கு கொடுத்த வார்த்தை 7வது வார்த்தை லூக்கா 23:46. ஆமென். ஏசப்பா ஜீவனைலாம் எதுக்கு நம்மளுக்காக தான் எல்லா பாடுகளையும் அனுபவித்து எல்லாவற்றையும் நமக்காகவே தான் செய்தார். எந்த இதுவும் அவர் எதிர்பார்க்கல. அவருக்காக எதுவுமே அவர் செய்யவே இல்லை. எல்லாமே நம்மளுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார். எல்லாவற்றையும் ஜீவனை கடைசி ரத்தம் சிந்தும் அளவுக்கும் அவர் பாடுபட்டார். ஆனால் அந்த பாடுபட்டதில் அவர் அந்த எந்த வருத்தமும் அதில் படலை, எந்த துக்கமும் படலை. ஆனால் இந்த கடைசியில் ஜீவனை விடும்போது மட்டும் அவர் அந்த மகா சத்தமாய் ஏசப்பாவை கூப்பிட்றாரு. ஏன் அப்படி மகா சத்தமாக கூப்பிட்றாருன்ட்டு நம்ம கேட்டோம்னா, நம்மளுடைய எல்லா மீறுதல் பாவங்களை எல்லாம் அவர் மாத்திரம்தான் சுமந்தார். நம்முடைய பாவங்கள் அவர் சிலுவையில் இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் மட்டும் அவருக்கு அப்படியே மறைவாயிடுது. அந்த நேரத்தில் அவரை மறைக்கும் போது தான் அவர் அந்த நேரத்தில் தான் அவர் ரொம்ப துக்கப்பட்டு தான் அவர் மிகுந்த சத்தமாக விடுறாரு. அப்போ அந்த மறைக்கும் போது பிதாவோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுது. அது மட்டும்தான் அவரால் தாங்க முடியாதனால தான் அந்த மகா சத்தமாக ஏசப்பாவை அவர் கூப்பிடுறாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சுமந்தார். 1 பேதுரு 2:24 பார்க்குறோம் நம்மளை பாவங்கால சுமந்தார்ன்ட்டு. அப்புறம் அக்கிரமங்களுக்காக சுமந்தார்ன்ட்டு ஏசாயா 53:11 பார்க்குறோம். அப்புறம் நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். ஏசாயா 53:4. துக்கங்களை சுமந்தார்ன்ட்டு அதுலேயே தான் இருக்குது. அதுவும் வியாதிகளை சுமந்தார்ன்ட்டு மத்தேயு 8:17 பார்க்குறோம். பலவீனங்களை சுமந்தது மத்தேயு 8:17 தான். சாபங்களை சுமந்தது கலாத்தியர் 3:13. இவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நீங்களாக்கி மீட்டு கொள்வதற்காகவே அவர் இப்படியாக ஜீவனை விட்டார். அப்புறம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படி அவர் அர்ப்பணிக்கிறார். பிதாவோடு ஐக்கியத்திற்காக அவர் அர்ப்பணிக்கிறார். பிதாவோடு எப்படி அவர் ஐக்கியமாக இருந்தார்னா, எப்போவுமே பிதாவோடு தான் இருப்பார். அவர் இந்த மறுக்கிற தருவாயில் கூட அவருக்கு தெரியும் முன்னாடியே நம்மளுக்கு இதெல்லாம் நடக்க போகுது, யூதாஸ் நம்மளை காட்டி கொடுக்க போகிறது, நம்மளை பிடிச்சி இது பண்ண போகிறது, எல்லாமே அவர் அறிந்திருந்தார் முன்னமே. அப்படி இருக்கும்போது கூட அந்த இரவு முழுதும் அவர் ஜெபிக்கிறார். முழங்கால் படிட்டு தலை குப்புற குனிந்து அவர் ஜெபிக்கிறார். ஏன்னா மற்றது எதுவுமே அவர் இந்த கஷ்டம், இந்த பாடு, அந்த வலி வேதனை அவர் எதுவுமே இதெல்லாம் நினைக்கல. ஆனால் முழுவதும் ஜெபிச்சார். அப்புறம் பிதாவின் ஊழியம் செய்கிறதுக்காக அவர் பிதாவின் ஊழியம் 12 வயசுலேயே அவர் ஊழியம் செய்கிறார். அவங்க வீட்டில் கூட அவரை தேடுறாங்க, இவரை காணுமே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் வெற்றியுள்ள ஒரு அர்ப்பணிப்பாக இருந்தது இது. அப்புறம் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, புதிய மார்க்கத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பு, பிதாவின் சித்தம், இது எல்லாவற்றிலுக்குமே பிதா இப்படி தான் நடக்கணும்னு ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு. அந்த சித்தத்திற்காக அவர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அவர் ஒப்பு கொடுக்குறார். நம்முடைய பாவம் தான் எல்லாவற்றையும் தடுத்து அவரை துக்கப்படுத்துச்சே தவிர மற்றபடி வேறு ஒன்றுக்காகவும் அவர் எதுக்காகவும் கவலைப்படலை. அப்புறம் லூக்கா 23:44 பார்த்தோம்னா, பூமி அந்தகாரப்படுது. அப்போ சூரியன் ஒளி கொடுக்காமல் போயிடுது. தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக கிழிகிறது. இப்போ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், லேவியின் முறைப்படி ஆசாரியன் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும். ஆனால் மற்றவங்க யாருமே விசுவாசிங்க போக முடியாது, உள்ளே போக முடியாது. அவங்க ஒரு பிரகாரம் வரலன்னு தான் அவங்க போக முடியும். ஆனால் இந்த திரைச்சிலை கிழியும் போது நம்ம எல்லாம் விசுவாசிங்க கூட அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகவும் ஜெபிக்கவும் ஊழியத்தையும் செய்யவும் இதிலேருந்து அந்த முறைமைகள் எல்லாம்
மாற்றப்படும்படியாக இப்படியாக நடக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து இந்த நாளில் நம்ம வந்து ஒரு துக்கத்தின் நாள் அல்ல, இது வந்து வெற்றியின் தொனி. அது இன்றைக்கி வந்து மரணத்தை அவர் ஜெயித்த நாள். நம்ம எல்லாத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு எல்லாமே நம்மளுக்காக தான் செஞ்சார். அவருக்காக ஒரு இது கூட இல்லை. அவருடைய முடிவு வந்து நம்மளுக்கு வந்து சமாதானம். அவர் வந்து நம்மளை வந்து எல்லா காரியங்களையும் மன்னித்து நம்மளை உண்டாக்கினார். மன்னித்து நம்மளுக்காகவே அவர் மரித்தார். அப்புறம் நம்மளை வந்து ஏசப்பா வந்து மண்ணினால் நம்மளை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனால் அவர் எப்படி உண்டானார்னா ஆவியினால் உண்டானார். அந்த ஆவி வந்து தேவன் தந்தது. அந்த ஆவியை தேவன் இடத்துலையே அவர் வந்து ஒப்படைக்கிறார். அதான் தன் ஜீவனை வந்து தேவனிடத்திலே கொடுத்து அவற்றை வந்து சிலுவையில் வந்து வெற்றி சிறக்கிறார். வெளிப்படுத்தல 3:21 வாசிப்போம். ஆமேன். அவர் வந்து ஜெயம் எல்லாவற்றிலும் வந்து பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோடு கூட இருக்கும்படியாக எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டார். நாமும் அந்த சிங்காசனத்தில் போகும்படியாக அவர் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நாம் இருப்போம். இந்த சிலுவை பற்றிய எல்லா காரியங்கள்லேயும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்காம நம்மளுக்காக எல்லாவற்றையுமே தன் ஜீவனையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். நாமளும் எல்லாவற்றையும் வேண்டாதவைகளெல்லாம் விட்டு நாம் இப்போ அவருடைய வருகைக்கு வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம வந்து ஜனங்களை வந்து நம்ம ஆயத்தப்படுத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவரோட நாம் வந்து செல்லணும். இதுதான் நம்மளோட கடைசி நோக்கமாக இருக்கணும். நாம் வந்து ஜெயம் கொண்டு அவரோட சிங்காசனத்தில் கூட உட்காரும்படியாக நாம் அருள் பெறுவோம். தேவன் தந்த ஆவி வந்து நம்மளுக்கு வந்து தீபமாக இருக்கிறது. அந்த தீபம் ஒருபோதும் அந்த ஒளி ஒருபோதும் மாறக்கூடாது. அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாமும் நடப்போம். ஆவியானவர் கூட நாமும் மகிழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.